ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இன்றைக்கி சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். நான் சந்தைக்கு போனால் இப்படி தான் காய் வாங்குவேன். சந்தைக்கு போகிறப்பவே என்னோடய பேக்கில் 10 ரூபா 20 ரூபா சில்லற காசுலாம் நிறைய எடுத்து போட்டுக்குவேன். எடுத்து போட்டுட்டு என் ஹஸ்பண்ட்டையும் கொஞ்சம் காசு வாங்கிக்குவேன். அதாவது இன்றைக்கி சந்தைக்கு போகிறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு சொல்லி வாங்கிடுவேன். வாங்கிட்டு ஒவ்வொரு காயும் நான் கூரில் தான் எடுப்பேன். இந்த கூரெல்லாம் பார்த்திங்கன்னா பொல்லங்காய், பீக்கங்காய், முள்ளங்கி இது எல்லாமே 20 ரூபா. ஒரு கூர் 20 ரூபா. அது மாதிரி கூரில் தான் பார்த்து எடுப்பேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம் இது மட்டும் தான் கிலோ கணக்கில் வாங்குவேன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கூர் கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க காயை தான் பார்த்து வாங்குவேன். இப்படி வாங்கினா தான் நமக்கு அமௌண்ட் ரொம்பவே சேவ் ஆகும். இந்த வாரம் பாப்பாவுக்கு ஸ்கூல் மெனுவில் என்னென்ன காய் இருக்கோ அந்த காய் மட்டும்தான் நான் வாங்குவேன். எக்ஸ்ட்ரா வேறு எந்த காயுமே வாங்க மாட்டேன். அப்படி வாங்கி வச்சாலும் பாப்பாங்க அந்தளவுக்கு சாப்பிட்றது கிடையாது. அப்புறம் நம்ம இடையில வேறு அடிக்கடி நான்வெஜ் எடுக்கிறதுனால அப்புறம் கடையிலையும் வேறு ஃபுட்டு வாங்குகிறோம். அதனால் அதிகமாக காய் வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்த்த உடனே வாங்கிட்டேன். அதுவும் இந்த சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு கடையில் மட்டும் பார்த்திங்கன்னா தக்காளி ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், அந்த கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டம் அப்படியே குமியும். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரேட் ரொம்பவே கம்மியாக சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட கடைகள் நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் வாங்கிட்டு அந்த தக்காளியும் வெங்காயமும் கெட்டு போயிடுச்சு. அது என்ன பண்ணுவாங்கன்னா பழைய காய் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்களாட்டிருக்கு. நம்மளும் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வாங்கி, ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நம்மளால் அது 1 வீக்காவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அந்த அளவுக்கு 1 வீக் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் இந்த கூட்டம் குமியிற கடையில் போய் நான் வாங்கவே மாட்டேன். எந்த கடை ஃப்ரீயாக இருக்கோ அது மாதிரி கடைகள்லாம் பார்த்து நல்லா பொறுக்கி கரெக்டாக எடுத்துருவேன். அது இல்லாமல் கஸ்டமர்களுக்கு யார் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதாவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா, நானும் நிறைய டைம் சந்தையெல்லாம் பார்த்துக்கேன், அந்த கூடையை தூக்கி போடுறது, அதாவது கொஞ்சம் அப்படியே கோவமாக அப்படியே பிஸியாக இருப்பாங்க இல்லையா, அப்படி இப்படி தூக்கி போடுறது, அப்புறம் காசை இப்படி தூக்கி போடுறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த காசை தூக்கி போடுறவங்களே எனக்கு பிடிக்காது. அது மாதிரி கடைங்களை நான் போய் நெக்ஸ்ட் டைம் வாங்கவும் மாட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க தோட்டத்தில் விளையிற அந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தாத்தா பாட்டிங்கிறதுனால அவங்கள்ட்ட விரும்பி வாங்குவேன். ஏன்னா நம்மள மாதிரி ஆளுங்க வாங்கினா தான் அவங்களுக்கு சேல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது நான் இஷ்டப்பட்டு வாங்குவேன். அப்புறம் சின்ன பசங்கள்லாம் இந்த ஓலையில் இந்த பொம்மை செஞ்சு விற்கிறது, இந்த விசிறி இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, மேட்டு இதெல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்கள்ட்ட நான் வாங்குவேன். சரி சின்ன பசங்களாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வாங்குவேன். நான் முக்கியமாக சின்ன சின்ன கடைகளை தான் பார்த்து வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், அதே சமயத்தில் அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணுங்கிறதுனால நான் பார்த்து பார்த்து வாங்குவேன். மீதி இருக்க காசை சேவ் பண்ணி வச்சுக்குவேன். இது மாதிரி மளிகை கடைங்களுக்கு போகிறது, சந்தைக்கு போகிற காசெல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.